ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் வந்து குரோர்பதி ஆகுதுங்கிறது வந்து லாங் டேர்ம் கோலாக இருக்கும். அதே மாதிரி வந்து என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறது திங்கிங் இருக்கும். நம்ம இந்த வீடியோவில் வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சுட்டு எப்படி வந்து குரோர்பதி ஆகுது அப்படிங்கிறத பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்போம். இதுக்கு மெயினாக உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா 15+15+5 ஃபார்முலா 1 crore வந்து அச்சீவ் பண்ண முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆயிருக்கு. இட்ஸ் அ கேம் சேஞ்சர். செக்யூர் ரிட்டைர்மெண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு. அப்படிங்கும்போது இந்த ஆப்ஷனை வந்து அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்து லாங் டேர்ம் கவர்மெண்ட் பேக்டு சேவிங்ஸ் ஸ்கீம் டு ப்ரொமோட் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் அண்ட் ஃபியூச்சர் பிளானிங் அமாங் சிட்டிசன்ஸ். இதில் ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் பேக் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் வந்து அட்ராக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கரண்ட்லி வந்து 7.1% சப்ஜெக்ட் டு பீரியாடிக்கல் ரிவிஷன். கவர்மெண்ட் வந்து இப்போதைக்கு 7.1% கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து ஃபியூச்சரில் வந்து இது சேஞ்ச் ஆகலாம். டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கு அண்டர் 80C இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி. இதில் வந்து நமக்கு வந்து டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கு. கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன் இன்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு அதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. பிபிஎஃப் அக்கௌண்ட் மெச்சூர் வந்து 15 இயர்ஸ்னாலுங்கள நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இன்னும் ஒரு 5 இயர்ஸ் கூட நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ண முடியும். அதுக்கப்புறம் ரெகுலர் இன்கம் ஆஃப்டர் தட் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க 15 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னா நீங்கள் வந்து அனதர் 5 இயர்ஸ் வந்து இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் 7.1 ட்ரெஸ்ட் வந்து எப்படி கால்குலேட் ஆகுதுன்னா இப்போ 1 crore into 7.1%னா 7.1 lakh ஆனுவலி இது மாதிரி நமக்கு கிடைக்கும். அரௌண்ட் 60,000 per month. ஏன்னா பாசிவ் இன்கம் டேக்ஸ் ஃப்ரீயாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு. திஸ் மேக்ஸ் பிபிஎஃப் நாட் ஜஸ்ட் சேவிங் டூல் பட் பொட்டன்ஷியல் ரிட்டையர்மெண்ட் இன்கம் ஜென்ரேட்டர் அது மாதிரி வருது. டிசிப்ளின் என்ன ஒரு திங். இதுதான் கீ பாயிண்ட்ஸ். கீ பாயிண்ட்ஸில் வந்து பார்க்கும்போது கன்சிஸ்டன்ட்லி இன்வெஸ்ட் 1.5 lakhs ஈச் இயர் ஃபார் 25 years பண்ணணும். பிளான் அஹெட். டோன்ட் வித்ரா ப்ரீமெச்சூர்லி. லெட் காம்பவுண்டிங் ஒர்க் இட்ஸ் மேஜிக். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து எனக்கு ஒரு பணம் தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வித்ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது காம்பவுண்டிங்கில் வந்து அஃபெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நாமினேட்டட் பெனிஃபிஷரி வந்து நீங்கள் வந்து நாமினேட் பண்ணுறது பெட்டர். ஃப்யூச்சரில் வந்து உங்கள் லவ்டு ஒன்ஸ்க்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஸ்டே இன்ஃபார்ம்டு. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேஞ்ச் ஆகும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்சிட்ருக்கும். மெயினாக வந்து இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது டிசிப்ளின்லாம் பண்ணலாம். வந்து 1.5 lakhs வரைக்கும் பண்ணுறோம் அப்படிங்கும்போது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட்டை வந்து நீங்கள் வருஷம் வந்து பே பண்ணிகிட்டே வாங்க. நிறைய ஆப்ஷன் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டில். நம்ம வந்து எஃப்டி, ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் யோசிப்போம். பட் வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் பேக்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஜென்ரலாக வந்து சேஃபஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். உங்களுக்கு ஃபைனலாக ஒரு லாங் பீரியடுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து காம்பவுண்டிங்கில் நல்ல இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஃபைனல் தாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் இஸ் மோர் தேன் ஜஸ்ட் ட்ரெடிஷ்னல் சேவிங் ஸ்கீம். இட் இஸ் அ வெல்த் பில்டிங் பவர் ஹவுஸ். ஒரு பேஷன்ஸ் டிசிப்ளின் இருக்கு உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். பை ஃபாலோயிங் த 15+5+5 ஸ்ட்ராட்டஜி வந்து டர்ன் மாடஸ்ட் ஆனுவல் சேவிங்ஸ் இன்டு 1 crore வித்தவுட் டேக்கிங் மார்க்கெட் ரிஸ்க். இப்போ மார்க்கெட்டில் போடுறீங்க, ஷேர் மார்க்கெட்டில் போடும்போது மார்க்கெட் வந்து வாலட்டைலாக இருக்கும். இப்போ வந்து இஃப் யூஆர் லுக்கிங் ஃபார் அ செக்யூர் டேக்ஸ் எஃபிஷியன்ட் வே டு பில்ட் லாங் டேர்ம் வெல்த் டு என்ஷூர் கம்ஃபர்டபுள் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னா பிபிஎஃப் வந்து டிசர்வ் பிளேஸ் இன் யுவர் ஃபினான்ஷியல் பிளான். ஷேர் மார்க்கெட் மேலே சில பேருக்கு பயம் இருக்கும். போட்டோம்னா அதாவது நெகட்டிவ்ல போகுது அப்படின்னா நமக்கு வந்து உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இல்லாமல் போயிடும். ஆனால் வந்து பிபிஎஃப்ல பண்ணும்போது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சேஃபஸ்ட் ஆகிடுது. காம்பவுண்டிங்கில் வரும்போது ஃபைனலாக ஒரு நல்ல அமௌண்ட் கிடைக்குது. இது வந்து கவர்மெண்ட் பேக்டாக இருக்கும்போது ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. பட் ஷேர் மார்க்கெட்டில் வந்து இல்லை மற்ற ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து ஒரு ரிஸ்க் ஃப்ரீ சேவிங்ஸ். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள்.